ஹாய்! இன்றைக்கி நம்ம சூப்பரான ஸ்வீட் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. சர்வேஸோட ஃபேவரெட்டுங்க. வாங்க, கடலை மாவு உருண்டை தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் முந்திரி எடுத்துக்கோங்க. என்கிட்ட கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். அதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரை பேனில் நல்லா வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் அமைதியாரு நல்லா ட்ரையாகவே. அதை நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பொட்டுக்கடலை எடுக்க போகிறோம். பார்த்தீங்களா, நான் ஒரு 1/4 கிலோ எடுத்துருக்குறேங்க. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நைஸாக நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம சல்லடையில் சலிச்சிக்கலாம். சளிச்சாச்சுங்க. அடுத்து நான் கரும்பு சர்க்கரை சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணுன்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஆனால் வெள்ளை சர்க்கரையை விட கரும்பு சர்க்கரை தான் ரொம்ப நல்லது. ஸ்வீட்டும் நல்லா இனிப்பாக இருக்கும். அதனால் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போடுங்க. அப்புறம் உங்களுக்கு இனிப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிரும் ஊற ஊற. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை போட்டு. சர்க்கரையில் கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் உருண்டை பிடிச்சதுக்கப்புறமா ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி மாதிரி வர ஆரம்பிச்சிரும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பவுட்ரு மாதிரி இருக்கிறது மட்டும் போடுங்க. போட்டு மாவை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட இப்போ நம்ம கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறோம். அதையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்துக்கோங்க. அடுத்து நம்ம சுடுதண்ணி தொளிக்க போகிறோங்க. சுடுதண்ணியில் தான் நம்ம அதை தொளிச்சு உருண்டை பிடிக்கணும். பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றுறப்ப தான் இந்த மாவு கொஞ்சம் நல்லா நமக்கு நல்லா கை பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை தண்ணி ஊற்றுனீங்கன்னா கட்டி கட்டியாகிரும். சரிங்களா, அப்படி சப்பாத்தி மாவுக்கு பண்ணிடுற மாதிரி அப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். ஒரு 2 நிமிஷம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாவு ஒரு உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே கலந்துகிட்டே இருக்கேனா, பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். கொஞ்சம் ட்ரையாக இருக்கா? அவ்வளோதாங்க. உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துச்சா? பிடிச்சி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். கையில் ஒட்டல பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். எனக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குதுங்க. 1/4 கிலோ மாவுக்கே ஒரு 22 உருண்டை வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்தி கூட இது. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம்.
கரும்பு சக்கரை போட்டிருக்கனால யார் வேணால் சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.